வணக்கம். சிங்கப்பூர்ல தற்போது இந்த தமிழ் மொழி மாதம் கொண்டாடப்படுவதால் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இத குறிப்பா மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்து பெற்றோர்களும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சரி, இந்த தமிழ் மொழியை ஏன் பேசணும், எதற்காக பேசணும், இத பேசுறதுனால ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பல பேர் தமிழ்ல பேசாம போயிட்டாங்க. அப்படி தமிழ்ல பேசலைன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கறத நான் லேசா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இந்த தமிழ் அப்படிங்கிறது என்ன? இந்த தமிழ் என்பது ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ். இந்த தமிழ் மொழியை பேசுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு அடையாளம் கிடைக்குது. ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைக்குது. அப்ப அடையாளம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறனால நமக்கு என்ன இருக்கு? நமக்குன்னு ஒரு சமூகம் இருக்கிறது. ஒரு சமுதாயம், ஒரு சமூகம் நமக்குன்னு இருக்கு. அப்ப அந்த சமூகம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறனால நமக்கு என்ன இருக்கு? ஒரு கலாச்சாரம், ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப பாருங்க, இந்த மொழி இருக்கு இல்லையா, தமிழ் மொழி, அது என்ன செய்யுது? ஒரு அடையாளத்தை கொடுக்குது. தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குது. நம்ம அமெரிக்காவுக்கு போய் எவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசினாலும் நம்மள யாரும் ஆங்கிலேயர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம தடுமாறி தமிழ் பேசினாலும் நம்மளை தமிழர் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அந்த அடையாளத்தை தான் தமிழ் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த அடையாளம் இருப்பதனால நமக்கு சமூகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கம்யூனிட்டி நமக்கு ஒரு கலாச்சாரத்தை கொடுத்திருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தமிழ் மொழியை நம்ம பேசாம விட்டுட்டா என்ன ஆயிடும்? அடுத்து அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அப்ப அடையாளம் இல்லாட்டி நமக்குன்னு ஒரு சமுதாயம், சமூகம் இருக்காது. அப்ப சமூகம் இல்லாட்டி நம்மளுடைய கலாச்சாரத்தையே நம்ம இழந்துருவோம். அப்ப கலாச்சாரமே இல்லாட்டி நம்ம எப்படி வாழ போறோம்? இதை நான் கொச்சையா சொல்லணும்னா, ஆடுகள்லாம் வாழுது, மாடுகள்லாம் வாழுது, பன்றிகள்லாம் வாழுது, நாம வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நமக்கு எந்த ஒரு கலாச்சாரம், ஐடென்டிட்டி, சமூகம் இதெல்லாம் இல்லாம போயிடும். அப்ப அந்த மொழித்தான், தமிழ் என்கிற அந்த மொழித்தான் நமக்கு இவ்வளவையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இத பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட எடுத்து சொல்லணும். ஏன் தமிழ்ல பேசுறோம், அப்படி பேசாம போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத வலியுறுத்தணும். சும்மா மார்க்ஸ்க்காக, மதிப்பெண்கள் வாங்குவதற்காக தமிழ் பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏன் பேசணுங்கிறதே புரியாது. அப்ப நமக்கு தமிழ் மொழி என்பது, அந்த தாய்மொழி என்பது எவ்வளவு உறுதுணையா இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொன்னாதான் அந்த பிள்ளைகளும் தமிழ்ல பேசுவாங்க. தமிழ்ல பேசுன்னு சொல்லிட்டு இருந்தா யாரும் பேச போறது கிடையாது. எதற்காக பேச வேண்டும், அந்த தமிழுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பேசாம போயிட்டா என்ன ஆக போகுது அப்படியெல்லாம் வலியுறுத்தும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு தமிழுடைய முக்கியத்துவமே தெரியும். சரியா? ஏன் நான் சொல்றேன்னாக்கா, பல பேர் கேட்கிறாங்க, தமிழ் பேசி என்ன ஆக போகுது, தமிழ் சோறு போட போகுதா, தமிழ் பேசி உலகத்துல நான் எங்க போக போறேன், இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான கருத்து. ஒரு தாய்மொழியை பேச வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை, பொறுப்பு. அதனாலதான் சொல்றேன், பெற்றோர்களே, மாணவர்களே, தயவு செய்து வீட்டுல கொஞ்சம் தமிழ் பேசுங்க. தமிழ் மட்டும்தான் பேசணும் நான் சொல்லல, ஆங்கிலத்தை பேசுங்க. ஆனா அதே நேரத்துல தமிழையும் பேசுங்களேன். வாழ்வுக்காக ஆங்கிலம், வாழ்க்கைக்காக தமிழ் அப்படின்னு வாழ்வோமே. நன்றி, வணக்கம்.